100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 24 இருக்கும். நல்ல மழை வழி எல்லாமே. ஒரு வழியாக கடலூர்லேருந்து கிளம்பி கோயம்புத்தூர் வந்தாச்சு. கோயம்புத்தூர் வந்து எப்போவுமே சில்லுன்னு இருக்கும். ஓரளவுக்கு வந்து வேர்க்கவே இருக்காது. ஆனால் கடலூர் அப்படி இல்லை, நல்லா வேர்த்துச்சு. இந்த 3 நாள் வந்து என்னெல்லாம் பண்ணனோ அதோட விளைவு என் வெயிட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தேன். ஆனால் 89.800 கிராம் தான் இருந்துச்சு வெயிட்டு. காலையிலே டீடாக்ஸ் பவுடரை வந்து மோரில் கலக்கி குடிச்சிட்டு மார்னிங் ட்ரிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உடம்புலாம் ரொம்ப டயர்டாக இருக்குடா, வேணாண்டா அப்படின்னு சொல்ல கேட்காம தம்பி வந்து சைக்கிள் ஓட்டியே தீருவேன்னு அடம் பிடிச்சான். சரின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் பாப்பாவை உட்கார வச்சு அப்படியே ரோட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு டைமே இல்லை சுத்தமாக. வந்து எல்லா பொருளையும் அரேஞ்ச் பண்ணவே கரெக்டாக இருந்தது. அதனால் ஸ்ட்ரீட்டில் விற்ற புட்டையே வாங்கி அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சு விட்டாச்சு. அம்மாவும் பெரியம்மாவும் நிறைய முருங்கைக்காய் எலுமிச்சம்பழம்லாம் கொடுத்து அமிச்சாங்க. முருங்கைக்காவை வந்து வேக வச்சு அதோட பல்ப் எடுத்து ஒரு கூட்டு மாதிரி பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்கள் அம்மாவோட ஸ்டைலில். பன்னீர் ஸ்டஃப்டு தோசை, பொட்டுக்கடலை சட்னி நைட்டுக்கு. இன்றைக்கி நான் பண்ண ஒர்க் அவுட் வந்து இந்த கோப்ரா ஒர்க் அவுட் தான். பாம்பு மாதிரி இந்த மாதிரி படுத்துக்கணும். படுத்துட்டு நல்லா வயிறை வந்து மூச்சு இழுத்து விடணும். எந்த அளவுக்கு நம்மளால் மூச்சு இழுக்க முடியுமோ இழுத்துட்டு ஸ்லோவாக விடணும், அவ்வளோதான். இது வந்து சூப்பர்மேன் போஸ் ஒர்க் அவுட்டு. இது வந்து இந்த மாதிரி காலை வந்து பறக்கிற மாதிரி, கையை பறக்கிற மாதிரி வச்சுட்டு வயிறு மட்டும் கீழே தரையில் இருக்கணும். திரும்ப கால் 2 மேலே தூக்கணும், திரும்ப ஃப்ளாட்டாக கீழே வைக்கணும். ரொம்ப ஈஸி, ஆனால் நல்லா பயங்கரமாக எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோதான்.